குட் மார்னிங் கைஸ், வணக்கம், வெல்கம் பேக் இன் another வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட எனர்ஜி, என்னோட வாய்ஸ் கொஞ்சம் லோவாக ஃபீல் ஆச்சுன்னா என்னை மன்னிச்சிருங்க. ஏன்னா இப்போ தான் நான் தூங்கி எழுந்திரிச்சேன். அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் டைட்டிலில் பார்த்துருப்பீங்க, மை 2 years ஆஃப் காலேஜ் ஹேஸ் பீன் கம்ப்ளீட்டட். ஆக்சுவலாக கம்ப்ளீட் ஆகலை, இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட். இன்றைக்கி தான் எக்ஸாம், லாஸ்ட் எக்ஸாம், மேத்ஸ் ஆப்ரேஷனல் ரிசர்ச்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சப்ஜெக்ட். அண்ட் அதை படிக்கிறதுக்காக தான் காலங்காத்தால் எந்திரிச்சேன். பார்த்தா ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, 10 minutesலேயே படித்து முடிச்சாச்சு. இவ்வளோ ஃப்ரீ டைம் இருக்கே, வாடா உட்காந்து வீடியோ மேக் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் கைஸ் உருவாக்கிட்டு இருக்கேன். ஸோ யா, பட் த ரியல் ரீசன் ஒய் ஐ எம் மேக்கிங் திஸ் வீடியோ இஸ் தட் எனக்கு நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் போடுறீங்க, நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் எழுதுறீங்க தட் 11th 12th முடிச்சிட்டேன் ப்ரோ, அடுத்து எந்த டிகிரி பண்ணால் நான் கோடிங் கற்றுக்க முடியும், எந்த டிகிரி பண்ணால் நான் கேம் டெவலப்மெண்ட் கற்றுக்க முடியும், புதுசாக ஏதோ பிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டின்னு கோர்ஸ் வந்திருக்கேன் ப்ரோ, புதுசாக ஏதோ பிஎஸ்சி ஏஎம்எல் டேட்டா சயின்ஸ், அப்புறம் என்னென்னமோ கோர்சஸ் வந்திருக்குல்ல ப்ரோ, இதெல்லாம் எனக்கு கோடிங் சொல்லித்தருமா ப்ரோ, இதெல்லாம் எனக்கு கேம் டெவலப்மெண்ட் சொல்லித்தருமா ப்ரோ, இதெல்லாம் எனக்கு ஏஐஎம்எல் நிஜமாலே சொல்லித்தருமா ப்ரோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் கேட்டிருக்கீங்க. அண்ட் இதுக்கு தான் நான் ரிப்ளை பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். சரிங்களா? ஆக்சுவலாக நான் போன வருஷமே 1 year ஆஃப் மை காலேஜ்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். ஆனால் அதில் நான் ஓவரால் காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன். அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, காலேஜ் போனீங்கன்னா அப்படியே சோஷியல், அப்புறம் அது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் என்ன, ரியல் காலேஜ் லைஃப் எவ்வளோ வேஸ்ட்டாக இருக்குன்றதை பற்றி நான் அதில் சொல்லியிருந்தேன். பட் இன்றைக்கி நம்ம முக்கியமாக இந்த டிகிரிஸ் பற்றி பேசுவோம். நிஜமாலே உங்களுக்கு இந்த கோடிங், கேம் டெவலப்மெண்ட் அதுன்றது அந்த டிகிரிஸ் சொல்லி தருமா அப்படின்றத பேசுவோம். நான் நினச்சா போன வருஷமே பேசியிருக்கலாம். ஆனால் நான் போன வருஷம் ஏன் பேசலை அப்படின்னா, போன வருஷம் எங்கள் காலேஜில் இந்த ஃபேன்சி டிகிரிஸ்லாம் இல்லை. இந்த பிஎஸ்சி ஏஐஎம்எல், பிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டி, பிளா பிளா, இந்த மாதிரி விஷயங்கள் போன வருஷம் இல்லை. இந்த வருஷம் இருந்துச்சு. ஸோ அவங்களோட கோர்ஸ் எப்படி இருக்குது அந்த மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் உருவாக்கி அவங்ககிட்ட கேட்டு நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ரீசனால் ஐ திங்க் திஸ் இஸ் த ரைட் டைம் டு ஷேர் வித் யூ ஆல். அண்ட் ஆல்சோ கைஸ், நான் சொன்னேன்ல, இன்றைக்கி தான் என்னோட லாஸ்ட் எக்ஸாம். ஸோ அஃப்கோர்ஸ் எனக்கு லீவ் இருக்கும் கைஸ். அந்த ரீசனால் மேபி வி கேன் ஹாவ் அ கிரேசி கம்பேக் இன் திஸ் 1.5 month லீவ். சரிங்களா? ஸோ அதை பற்றியும் நம்ம கொஞ்சம் பேசுவோம். ஏன்னா ஆக்சுவலாக எனக்கு அதை பற்றி முக்கியமாக பேசணும் கைஸ். எனக்கு உங்கள்கிட்ட இருந்து சில ஃபீட்பேக் எனக்கு வேணும். அதனால் அதுக்காகயாவது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களா? இல்லை, இந்த காலேஜ் பற்றி பேசுகிறது ரொம்ப பெருசாலாம் இழுக்க மாட்டேன், சிம்பிளாக முடிச்சுக்குவேன். சரிங்களா? ஸோ வாங்க இப்போயே முடிச்சிருவோம். பாருங்கள் நண்பர்களே, காலேஜ் நீங்கள் எந்த கோர்ஸ் பண்ணுறீங்க, சைபர் செக்யூரிட்டி பண்ணு, கேம் டெவலப்மெண்ட் பண்ணு, ஏதோ பண்ணு, நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அது சொல்லித்தராது. சரிங்களா? நீங்கள் ஒருவேளை காலேஜ் உங்களுக்கு ஃபுல்லாத்தையும் வேறு லெவலில் சொல்லித்தருவோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, இல்லை, சொல்லித்தராது. மேபி அந்த கோர்ஸ் கரிக்குலமில் உங்களுக்கு சில கோர்சஸ் லைக் இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4-5 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருந்துச்சு. C++ இருந்துச்சு, ஜாவா, .NET, அப்புறம் நெக்ஸ்ட் 3rd year பைத்தன் வரும். இதுதான். ஸோ இந்த விஷயங்கள், இந்த லாங்குவேஜஸ் மேபி நீங்கள் கற்றுக்குவீங்க. ஆனால் லாங்குவேஜ் மட்டும் வச்சு நீங்கள் பெருசாக எதுவும் பண்ண முடியாது. அண்ட் இது லாங்குவேஜும் அந்த அளவுக்கு இல்லை ப்ரோ. பேசிக்காக தான் ஃபார் லூப் எழுத கற்றுக்குவீங்க, வைல் லூப் எழுத கற்றுக்குவீங்க. மேக்ஸிமம் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறது, ஒரு கிளாஸ் எழுதுறது, இதுதான் கற்றுக்குவீங்க. அதுவும் 2 வருஷம் முடிஞ்சிச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் சாரி, என் கிளாஸில் எவனுக்குமே தெரியாது. கிளாஸ் சொந்தமாக எழுதுனா, கன்ஸ்ட்ரக்டர் எழுது ப்ரோ இதெல்லாம் சொல்லிட்டேன்னா அவ்வளோதான், கேம் ஓவர் ஆயிரும். சரிங்களா? ஸோ அதுதாங்க, இது அந்தளவுக்கும் எதுவும் சொல்லி தந்துட மாட்டாங்க, பேசிக்காக தான் இருக்கும். அண்ட் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மட்டும் கோடிங் கிடையாது. கோடிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, நான் ஒரு லெஜெண்ட் ஆயிடுவேன் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கீங்க காலேஜ்லேருந்து. அந்த லெஜெண்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு காலேஜ் மட்டும் பத்தாது, காலேஜ் டிகிரி தேவை. மிச்சபடி அந்த ஸ்கில்ஸை நீங்களாக டெவலப் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வேஸ்ட் பர்சன், நான் எதுவுமே பண்ணலை இந்த லாஸ்ட் 2 years. நான் டைம் பாஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். நான் நினச்சா யூடியூப் கூட சீரியஸாக எடுத்து பண்ணியிருக்கலாம், அல்லது நான் மேபி ஃப்ரீலான்சிங் பண்ணியிருக்கலாம், ஏதாவது என்னோட ஆப் டெவலப்மெண்ட், ஃப்ளட்டர், ஏதாவது ஒரு ஸ்கில்லை நல்லா டெவலப் பண்ணியிருக்கலாம். நான் எதுவுமே பண்ணலை. சரிங்களா? ஸோ நான் ஒரு பக்கம் டைம் வேஸ்ட் பண்ணேன், விடுங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சே நான் டைம் வேஸ்ட் பண்ணேன். எனக்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டே நான் டைம் வேஸ்ட் பண்ணேன். பட் திங்க் அபவுட் மை ஃப்ரெண்ட்ஸ். அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, காலேஜ் தான் எனக்கு அப்படியே ஜாபே கொடுத்துரும், அந்தளவுக்கு என்னை ஸ்கில்ஃபுல் ஆக்கிரும், லெஜெண்ட் ஆயிடுவேன் அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. ரைட்?
அந்த மாதிரி தான் நீங்களும் நினச்சிட்டு இருக்கீங்க. அண்ட் என் ஃப்ரெண்டுக்கும் இப்போ நான் ஜாவாவில் ஒரு பால் அனிமேஷன் பண்ணி காமிடா அப்படின்னு சொன்னேன்னா பண்ண மாட்டியான். அண்ட் மேபி உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் பண்ணுவீங்களா இல்லையான்னு தெரில. பட் நான் சொல்ல வர்றது புரியுதா? ஒருவேளை நீங்கள் வந்து அந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கீங்க, உங்கள் காலேஜே எல்லாமே பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா அது பண்ணி கொடுக்காது அப்படின்னு நான் சொல்ல வரேன். இது நீங்கள் சைபர் செக்யூரிட்டி கோர்ஸாக எடுத்துக்கோங்க, ஏஐஎம்எல் கோர்ஸாக எடுத்துக்கோங்க, எல்லாமே எடுத்துக்கோங்க. எல்லாத்துலேயும் தான் நான் சொல்கிறேன். எல்லார்ட்டையும் நான் பேசி பார்த்துட்டேன், எல்லாரோட கோர்சஸையும் எடுத்து பார்த்துக்கிட்டேன். எல்லாத்துலேயும் லைட்டாக பேசிக் விஷயங்கள் தான் இருக்குது. அதை வச்சு மட்டும் நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ உங்களோட டவுட் விச் டிகிரி டு சூஸ் ப்ரோ, விச் திஸ் டு டூ ப்ரோ, சைபர் செக்யூரிட்டி ஹேக்கிங் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன், கேம் டெவலப்மெண்ட் கற்றுக்கணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, கேம் டெவலப்மெண்ட் நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் உங்கள் லேப்டாப்பில் பண்ண கற்றுக்குவீங்க. தேட் இஸ் த பெஸ்ட் வே டு லேர்ன் கேம் டெவலப்மெண்ட். தேட் இஸ் த பெஸ்ட் வே டு லேர்ன் ஹேக்கிங். தேட் இஸ் த பெஸ்ட் வே டு டூ வாட் எவர் ப்ரோக்ராமிங் யூ வாண்ட் டு டூ. எது நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணும்போது கஷ்டங்கள் வரும், கஷ்டமான சூழ்நிலைகள் வரும்போது நீங்கள் பைத்தியம் ஆவீங்க. அப்புறம் அந்த பைத்தியமாகி கொஞ்ச நேரம் அப்புறம் சைலண்ட் ஆவீங்க. அதுக்கப்புறம் கூகுள் சர்ச் பண்ணுவீங்க, அப்புறம் ஒரு 2-3 வீடியோ பார்ப்பீங்க, அப்புறம் எல்லாம் சரியாயிரும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க, அடப்பாவி இவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு, இதுக்கு போய் நான் எதுக்குடா பைத்தியமானேன் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணி சந்தோஷப்படுவீங்க. அண்ட் அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் நோண்ட ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, நோண்டாதீங்க கைஸ், இன்ஸ்டாகிராம் நோண்டாதீங்க. ஸோ நான் சொல்ல வர்றது புரியுதுல? ஓகே, நீங்கள் வந்து ஃபுல்லாக காலேஜ் மேலே ரிலை பண்ணாதீங்க. ஆனால் அதுக்குன்னு நான் டிகிரியே பண்ணக்கூடாது, காலேஜே பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல. அது உங்கள் டிசிஷன். நீங்கள் வந்து இந்தியாவில் மோஸ்ட்லி என்ன சொல்கிறது, நீங்கள் டிகிரி பண்ணாதான் வேல்யூ அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்காக நீங்கள் டிகிரி பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, காலேஜ் உங்களுக்கு எல்லாமே சொல்லி தந்துடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது ட்ரூ கிடையாது கைஸ். அதாவது காலேஜ் வந்து உங்களை லெஜெண்டாக மாற்றிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த யோசனையை நீங்கள் தூக்கி போட்டுருங்க. திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு சே இன் சிம்பிள் வேர்ட்ஸ். சரிங்களா நண்பர்களே? ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த ரீசனால் நீங்கள் இனிமேல் என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ, என்ன கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை பண்ண ஆரம்பிங்க. அண்ட் யூ வில் பிகம் அ லெஜெண்ட் இன் தேட். சரிங்களா? ஓகே, நவ் புரிஞ்சுல? இதுதான் வந்து என்னோட இந்த 1-2 இயர்ஸ்லேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம். அண்ட் நான் டைம் வேஸ்ட் பண்ணது வந்து நான் ரியலைஸ் பண்ணேன். அதாவது தெரிஞ்சுக்கிட்டே டைம் வேஸ்ட் பண்ணேன் பார்த்தீங்களா? நான் நினச்சா யூடியூப் பண்ணியிருக்கலாம், ஏதாவது பண்ணியிருக்கலாம். எதுவுமே பண்ணாமல் வெட்டியாக தான் இருக்கேன். அட்லீஸ்ட் இந்த தடவையாவது ஒரு நல்ல கம்பேக் பண்ணணும். நான் வந்து என்ன ரியலைஸ் பண்ணியிருக்கேன்னா ப்ரோ, எனக்கு வந்து யூடியூப் தான் ப்ரோ சூட் ஆகுது. நான் எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன். நான் வீடியோ எடிட்டிங், ஃப்ரீலான்சிங் ட்ரை பண்ணிட்டேன். நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிட்டேன். அண்ட் எனக்கு வந்து எல்லா தடவையும் நான் பண்ணாதான் நல்லா இருக்குது, நான் யூடியூப்பில் என்னோட கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணுறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். ஸோ அந்த ரீசனால் நான் அதுவே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகேங்களா? அண்ட் நம்ம வந்து கம்பேக் இதெல்லாம் பற்றி பேசுவோன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அதான் கைஸ், இனிமேல் நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். நான் வீக்லி 1 to 2 வீடியோஸ் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் மேக் பண்ணுறது. அட்லீஸ்ட் அது பண்ணியாவது, ஆனால் நல்ல ஹை குவாலிட்டியாக அப்படி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல கன்சிஸ்டண்ட்டாக இருந்துட்டோம்னா பெட்டராக இருக்கும். நான் வந்து கோடிங் டியூட்டோரியல்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி நான் திங்க் பண்ணல. சம் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டஃப் பண்ணணுன்றதை பற்றி யோசிச்சுருக்கேன். டெக்கு பற்றி தான் மோஸ்ட்லி, பட் இன்ட்ரெஸ்டிங். ஓகேங்களா? அதாவது அதை பார்த்து நீங்கள் என்ஜாயும் பண்ணுவீங்க, ஏதோ லேர்னும் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அது டியூட்டோரியல். இன்னைக்கு நம்ம பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு எழுத போகிறோம், PRINT VS கோட் ஓப்பன் பண்ணுங்க, அதெல்லாம் நான் சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன். ஆனால் நான் கோடிங், டெக் இதெல்லாம் பற்றி தான் பேசிகிட்டு இருப்பேன். சரிங்களா? நீங்கள் பாருங்கள், பார்த்து அடுத்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் சம் பிளான்ஸ் வச்சுருக்கேன். அண்ட் இன்னொரு சில விஷயங்கள் நேற்று நிறைய பேருக்கு கமெண்ட்ஸில் எழுதியிருந்தீங்க. அந்த ஒரு வீடியோ நான் ஏதோ மோட்டிவேஷ்னலாக பேசி போட்டிருந்தேன். அது ஆக்சுவலாக நேற்று ரெக்கார்ட் பண்ணதில்லை, ரொம்ப முன்னாடி ரெக்கார்ட் பண்ணது. நான் சும்மா போட்டு விட்டுருந்தேன். ஸோ அதில் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. அதாவது நான் மாறிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. முன்னாடி வந்து நான் ஜாலியாக வீடியோ போட்டுட்டு இருந்தேன், இப்போலாம் நீங்கள் என்னென்னா சக்ஸஸ், மணி அண்ட் இதெல்லாம் பற்றி பேசுகிறீங்க. தட்ஸ் ட்ரூ. லைக் அதாவது எப்படி சொல்கிறது, முன்னாடி வந்து நான் எதை பற்றியும் வரி பண்ணாமல் இருந்தேன்.
சரிங்களா? நான் பாட்டுக்கு கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட்டுட்ருப்பேன். நான் பாட்டுக்கு இருப்பேன் ஜாலியாக. வீடியோ போடுறது வாஸ் மை என்ஜாய்மெண்ட். நல்ல நல்ல விஷயங்கள் பற்றி பேசிகிட்டு இருந்தோம், அல்லது டியூட்டோரியல்ஸ் போட்டுட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. பட் தென் லைஃப் ஹிட்ஸ். லைக் நான் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணதுக்கும் முன்னாடி அந்த 1 இயர் நான் கேப் எடுத்தது. அதுக்கப்புறம்லேருந்து என்ன சொல்கிறது, மேலே ஒரு ப்ரெஷர் மாதிரி பில்டப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது ப்ரெஷர் என் மேலே இல்லை, ஆனால் இருந்தாலும் நம்மளே ஒரு ப்ரெஷர் மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா 1 இயர் கேப் கூட எடுத்தோம், அப்பையும் ஒன்றுமே பண்ணலை. அடுத்து இப்போ பிசிஏ 1 இயர் 2 இயர், இப்போ தேர்ட் இயர் அடுத்து வந்துடும். 1 இயர் தான் இருக்குது, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, காசு சம்பாதிக்கணும், இதாவது இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த ரீசனால எப்படி சொல்கிறது, அந்த கன்சிஸ்டன்சி வராது. அப்புறம் என்ன சொல்கிறது, அந்த ப்ரெஷர்லேயே ஓவர் திங்கிங்கே பண்ணி பண்ணி இருந்து மொத்தத்துக்கு ஒன்றுமே பண்ணாமல் போயிட்டோம். சரிங்களா? நான் பேசுகிற விஷயங்களும், நான் பேசுகிற அட்வைஸும் சும்மா சக்ஸஸ், மோட்டிவேஷன் இதுன்னு பேசிகிட்டு இருப்பேன். ஸோ யா, அது வந்து நானும் ரியலைஸ் பண்ணேன் தட் இட்ஸ் ஜஸ்ட் புல்ஷிட். ஸோ யா கைஸ், இனிமேல் நான் வந்து பெட்டர் கண்டென்ட் டெலிவர் பண்ணுற வழியை பார்க்குறேன். நான் வந்து இப்போ அதான் ரியலைஸ் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு கோடிங் ஜாபாக இருந்தால் கூட நான் வந்து அந்தளவுக்கு என்ஜாய் பண்ண போகிறதில்ல. ஆனால் அதே இது யூடியூபாக இருந்தால் நான் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுவேன். ஸோ அதனால் நான் அவ்வளோதாங்க, இந்த தேர்ட் இயர் பண்ண போகிறேன் காலேஜ். பட் என்ன சொல்கிறது, என்னோட மெயின் ஃபோக்கஸ் வந்து யூடியூப் தான். யூடியூப்பில் நான் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும். ஸோ அதுதான் என்னோட மெயின் ஃபோக்கஸாக இருக்க போகுது. ஸோ யா, ஐ வில் கம் பேக் ஸ்ட்ராங்கர் அண்ட் நல்ல இந்த வருஷத்தில் ஒரு 200K 500K சப்ஸ்கிரைபர்ஸ் ஹிட் பண்ணுற வழியாக பார்ப்போம். நல்லா ஏர்ன் பண்ணுவோம், நல்லா பண்ணுவோம் கைஸ். சரிங்களா? ஏர்னும் பண்ணிட முடியும். அஃப்கோர்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா, நல்லா கன்சிஸ்டண்ட்டாக இருந்தோம்னா ஏர்னும் பண்ணிட முடியும். ஸோ பண்ணுவோம். மிச்சப்படி நம்ம என்ன சொல்கிறது, நல்ல கண்டென்ட் உருவாக்குவோம், நல்ல விஷயங்கள் பற்றி பேசுவோம், என்ஜாய் பண்ணுவோம். ஃபன்னாக பழைய கோடிங் அண்ணா ஹூ வாஸ் நாட் ஸோ சீரியஸ், ஃபன் டாக்கிங், டைம் பாஸ், புல்ஷிட், அந்த மாதிரி மனிதனாக திரும்பியும் மாற ஆரம்பிப்போம். சும்மா எதுக்கு எடுத்தாலும் சீரியஸ் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும். சரிங்களா? ஸோ ஐ வில் பி லைக் தேட் கைஸ் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே. குட் நைட், இல்லை சாரி, குட் மார்னிங். நான் காலையில் தானே ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், வாட் எவர், வென் எவர் யூ ஆர் வாட்சிங் திஸ். சில பேர் சொல்லுவீங்க, ப்ரோ நீங்கள் வந்து பழைய கோடிங் அண்ணா மாதிரி நீங்கள் பேசுங்க ப்ரோ, அவுட்ரோ நீங்கள் அப்படி வச்சுக்கோங்க ப்ரோ அப்படின்னு. ஸோ எஸ் கைஸ், உங்களுக்காக, என்னோட ஓஜி சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக, கீப் லேர்னிங், கீப் ப்ராக்டிசிங் அண்ட் கீப் வாட்சிங் கோடிங் அண்ணா.